அதிகாரிகள் மட்டத்திலையும் மருமகனுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய இந்த பெண் அமைப்புக்கு எல்லா தகவல் கொடுக்கறது, மற்ற விஷயங்கள்லாம் அதிகாரிகள், மற்ற விஷயங்கள். மாமனாரும் அவர் சொல்கிறத கேட்குறாரு. கட்சிக்குள்ளேயும் பவராக பெண் இருக்குது. ஊடகங்களை ஆதிக்கம் செலுத்துவதிலும் பெண் இருக்குது. கருத்தை உருவாக்குவதிலும் பெண் இருக்கிறது. இங்கே கனிமொழி தனி ஆவர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சைலண்ட்டாக. மகன் இளைஞரணி கையில் வச்சுருக்காரு. அவர் இளைஞரணியை ரொம்ப ஆர்ஷாக செயல்படுறாரு. அதுக்கான கூட்டங்கள் போடுறது அது இதுன்னு பண்ணுறாருன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. அப்போ கையில் இருக்க வலுவான இளைஞரணியை எப்படி ஸ்டாலின்லாம் பயன்படுத்தினாரோ அந்த மாதிரி பயன்படுத்தலை. அது ஒரு பக்கம். ஒரு முன்னணியாக சண்டை போடுற ஒரு போர்க்குணமிக்க ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கான்னா அவர்கிட்ட இல்லை. ஒரு சின்ன விஷயத்தை விட சேகர் பாபுவை கூட சமாளிக்க முடியல அவரால். அவர் அழகாக முதல்வரையும் மற்றவர்களையும் சமாளிச்சுட்டு யூரியா தட்டி விட்டு போகிற அளவுக்கு அவர் பவராக இருக்கார். அதையும் இவர் உணர்ந்துட்டார். அப்போ இந்த மாதிரி முட்டல் மோதல்கள் ஒரு பக்கம். மூத்த அமைச்சர்களில் பல பேருக்கு சீட்டு இல்லைன்ட்டாங்க. பொன்முடிக்கு சீட்டு இல்லை, ஐப்பெரியசாமி சீட்டு இல்லை, துரைமுருகனுக்கு சீட்டு இல்லை, விட்டா கேஎன்ஆர்வே காலி பண்ணுவாங்க போல். அந்த மாதிரி இருக்குது. அவர் ஒரு பக்கம் ஒரு தடவை ஏறுது, ஒரு பக்கம் இறங்குது, அந்த மாதிரி ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குது. இப்போ இவ்வளோ குழப்பங்களுக்கு மத்தியில் திமுக போய்கிட்டு இருக்குது. இப்போ இதில் நாளைக்கே ஒரு தேர்தல் வேட்பாளர் தேர்வுனா மகன் அவர் தரப்பு ஆட்களை எடுக்கிறதுக்கு, கொண்டு வரதுக்கு, உள்ளே திணிக்கிறதுக்கு பார்ப்பார். அந்த நேரத்தில் பெண்ணு தான் இந்த சர்வேலாம் எடுத்து இது பண்ணுறது. அவர்கள் தீர்மானிக்கிற வேட்பாளர்கள் உள்ளே திணிப்பாங்க. கனிமொழி கொஞ்சம் பேருக்கு சொல்லுவாங்க, மூத்த அமைச்சர்கள் அவங்க ஆட்களுக்கு அவங்களுக்குன்னு. இது எல்லாம் முட்டுனா உள்ளே என்ன ஆகும்னு பார்த்துக்கணும்.